டெக்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ. அதனால் நீங்கள் கட்டாயம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவும் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அதே சமயத்தில் இதில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் கற்றுக்க முடியும். இப்போ தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட்டுக்கே வந்திருக்கிறோம். என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தைக்க போகிறது பார்ட்டி ஜாக்கெட்டு. பார்ட்டி ஜாக்கெட் அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வயசானவங்க கூட நம்மளை மாதிரி கட் ப்ளவுஸ், அதாவது பெல்ட் வச்ச ப்ளவுஸ் தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் அந்த மாதிரி போட மாட்டாங்க. அவங்க போடுறது பெல்ட் இல்லாத ப்ளவுஸு. கிட்டத்தட்ட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தைப்போம்ல சட்டை, அந்த மாதிரி இருக்கும். பேக் ஓப்பன் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு தைப்போம். இவங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு கரெக்டாக தைக்கணும். அதுதான் இப்போ நம்ம எப்படி தைக்கிறோன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கை, கழுத்து, கீழே இடுப்பு மடித்து தைக்கிறது, ப்ளவுஸை கொஞ்சம் ஃபிட்டிங்காக தைக்கணும். சுடிதாருனாலோ இல்லை வேறு சட்டைனாலோ நம்ம லூஸாக தைப்போம். ப்ளவுஸ் அப்படி போட மாட்டாங்க, கொஞ்சம் ஃபிட்டாக தானே போடுவாங்க. அதனால் அந்த ஃபிட்டாக தைக்கும்போது எப்படி சுருக்கமெல்லாம் இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல், லூஸ் இல்லாமல் எப்படி தைக்கணுங்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ப்ளவுஸ் தைச்சிட்டு தான் நம்ம ப்ளவுஸு தைக்க போகிறோம். இப்போ பார்ட்டி ப்ளவுஸு கட் பண்ணுறோம். இங்கே வாங்க. பார்ட்டி ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெல்ட் இருக்குது. அதாவது உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள், நல்லா தெரியும். இங்கே 3 டாட் பிடிப்போம். சில ப்ளவுஸில் 4 டாட் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு பெல்ட் வைப்போம். பேக் சைடு ஃபுல்லாக ஒரே லென்த்தாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு தைச்சிட்டு டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு பெல்ட் வச்சு தைப்போம். ஆனால் வயசானவங்களுக்கு, அதாவது ஒரு 60 வயசுலேருந்தே கிராமத்துலலாம் அவங்க அப்படி தான் போடுவாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னொரு டாட் வரும் இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும். பேக்கில் இப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி துணி இந்த பெல்ட் இல்லாமல் தைக்க போகிறோம். அதை தான் இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு துணி நமக்கு எப்பவும் எடுக்கிறத, இப்போ நமக்கு 1 மீட்டர் இருந்ததுன்னா நம்ம இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி வெட்டுவோம், சரியாக போயிடும். இவங்களுக்கு ப்ளவுஸோட உயரமும் அதிகமாக இருக்கும், கையோட நீளமும் அதிகமாக இருக்கும். ப்ளவுஸோட நீளம், கையோட நீளம் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால நம்ம துணி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இங்கே மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க, யாராவது ஒரு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து காட்டுங்க, யாரோடையாவது ஒரு துணியை வச்சு அளவெடுத்து காட்டுங்க, இல்லைன்னா யாரையாவது அளவெடுத்து காட்டுங்க அப்படின்னு. இது நம்ம ரஃப்பாக தான் தைக்க போகிறோம். நம்ம அந்த ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும், ஃபிட்டாக எப்படி தைக்கணும், இந்த இடத்த ஷோல்டரில் எப்படி பிடிச்சி தைக்கணும், நெக்கு எப்படி தைக்கணும், இதை எப்படி தைக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறோம். இந்த ப்ளவுஸை 100க்கு 90 பேர் சும்மா தான் நம்ம தைச்சி பார்க்க போகிறோம். யார் வீட்லேயும் இதை போட்டுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. பாட்டிங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்போல்லாம் போடுறது இல்லை. சிட்டி சைட்லாம், கிராமத்தில் இருக்கிறவங்க போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். அது பின்னாடி எனக்கு அந்த மாதிரி ப்ளவுஸ் கிடச்சிதுன்னா, எனக்கு தைக்கிறதுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ, அந்த துணியை வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நான் போடுறேன். இப்போது ஓரலாக என்னோட அளவு மட்டும்தான் சொல்கிறேன். கமெண்டில் யாரும் இந்த அளவு வேணாம், உங்கள் அளவு நீங்களாக ஒரு அளவு சொல்லாதீங்க, துணி வச்சு அளவு எடுத்து காட்டுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்காதீங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா துணியை வச்சே எடுத்து காட்டுவேன். உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லித்தரேன். அந்த மாதிரி துணி வரும்போது நம்ம அப்படி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். அந்த துணி இந்த அளவுபடி நம்ம தைக்க போகிறோம். சுற்றளவு, அதாவது முன் சுற்றளவு பின் சுற்றளவு ரெண்டுக்குமே ஒரே அளவு தான். நம்ம துணி கட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி படமும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை கட்டாயமாக நம்ம தைச்சி தான் ஆகணுமா அப்படின்னா, தைச்சா உங்களுக்கு ஸ்லீவெல்லாம் நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டன், ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, நெக் பீஸு இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட்டிங் பார்க்கலாம். இப்போ நான் ப்ளவுஸ் பீட்டு தான், லைனிங் பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1.5 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தாராளமாக சொல்லி காட்டணுங்கிறதுக்காக. நான் இதை புதுசாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா புதுசு துணியில் கட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு துணி எவ்வளவு சிக்கனமாக இருக்குது, நம்ம எப்படி வெட்டணுங்கிறது உங்களுக்கு புரியும்.
இந்த துணி நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி மடித்து தான் இப்படி தான் மடிச்சிருக்கும். அதாவது அந்த செல்வேஜ் கரைப்பகுதியும் ஒன்றா வச்சு இப்படி ரெண்டாக மடித்து தான் வச்சுருப்பாங்க. இது மேல் பகுதி, இது வந்து துணியோட உள்பகுதி. நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க துணியோட மேல் பகுதியில் வரைஞ்சோம்னா போகாது, அதனால் துணியை உள்பக்கம் திருப்பி வரைஞ்சிக்கலாம், அப்புறம் நம்ம தைக்கும்போது திருப்பிக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது போயிடும், எப்படி போகாமல் போயிடும், எல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த துணியில் வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வகையான ஸ்கேல் வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் வந்து சாதாரணமாக 1 அடி ஸ்கேல் தான். இதை வந்து வச்சு எப்படி அளவு எடுக்கணும், இது ஏன் எல் மாதிரி இருக்குது, அதே மாதிரி இதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் கர்வ். இதை வச்சு என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும், இது வந்து என்ன ஸ்கேல், ஸ்லீவ் வரைகிற ஸ்கேலு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எல் ஸ்கேலை வச்சு அளவு எடுக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது உயரம். அந்த உயரங்கும்போது முன் உயரம் பின் உயரம் ரெண்டும் ஒரே அளவு தான் எடுத்திருக்கோம். நம்ம முதல்ல ஒரு உயரத்தை குறிக்கணும். உயரம் வந்து 16, ரெண்டுமே உயரம் வந்து 16 இருக்கிறதுனால நம்ம முதல்ல இன்ச் டேப்பில் 16 இன்ச்சு குறிச்சிக்கணும். கீழேருந்து டேப்பை இப்படி வைங்க, அப்போ தான் நமக்கு, அதாவது 1 வந்து கீழே வைக்கணும், இப்படி வச்சு 16. இந்த 16 இப்படி குறிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி குறிச்சிட்டு நம்ம ஃப்ராக்குக்கு அளவு எடுத்தோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த இடத்த இப்படி பிடிச்சி அப்படியே மறுபடியும் இன்னொரு தடவை போடணும். இப்படி போட்டால் உங்களுக்கு முன்ன பின்ன வருதா, சரி வேண்டாம் அப்படிங்கும்போது மறுபடியும் இந்த 16 குறிச்சிருக்கோம் இல்லையா, அதில் டேப்பை 1 வச்சு இன்னொரு 16 குறிச்சிக்கோங்க. அப்போ நமக்கு மடிக்கிறது ஈஸியாக இந்த எட்ஜை எடுத்து இந்த 16 குறிச்சிருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கணும். இப்படி வச்சு போட்டோம்னா இது வந்து வெட்டு பகுதி மேலேயும் மடிப்பு பகுதிக்கு ஃபோல்டிங் கீழேயும் வருதா, அதனால் இதை இந்த இடத்துல வச்சு இப்படி கீழ் பக்கமாக உள் பக்கமாக இப்படி மடித்தா எப்படி மடித்தாலும் இது இப்படி தான் வரும். ஸோ நம்ம இதை வச்சு இந்த நீளத்துக்கும் கோடு போட்டுருணும். ஸ்கேல் வச்சு நீளமாக ஒரு கோடை போட்டுட்டு, நம்ம துணி வந்து நிறைய எடுத்துருக்கோம், அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணி எதுக்கு, இந்த ஸ்கேலு இப்படி எல் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த பெருசாக இருக்கிற பகுதியை கோடு போடுறதுக்கு இப்படி வைங்க. இந்த எல் பகுதியை இந்த துணியோட மட்டம் இருக்குது இல்லையா, இந்த துணிக்கு ஓரத்தில் இப்படி வச்சிங்கன்னா இது வந்து துணிக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா இப்போ நான் முதல்ல இப்போ வந்து இப்படி கோடு போட்டோம் 90 டிகிரி. இப்படி நம்ம போடும்போது அந்த லைன் பாருங்கள், நம்ம முதல்ல போட்டது கிராஸாக இருக்குது, இப்போ நம்ம போட்டிருக்கிறது நேராக இருக்குது. இப்போ நம்ம இப்படி துணியை மடிக்கும்போது இப்படி வச்சு மடித்தோம்னா சரியாக இருக்கும். நம்ம முதல்ல போட்ட கோடு ஞாபகம் வச்சுட்டு இப்படி போட்டோம்னா சேர்ந்து போயிடும். அதுக்காக தான் இந்த ஸ்கேல். கரெக்டாக இப்படி போட்டு இது ஃபோல்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்லை, இப்படியே இப்போது நம்ம வந்து இங்கே உயரம் இங்கேருந்து 16 எடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் குறிச்சிருக்கோம், அதுலேருந்து இன்னொரு 16 எடுத்திருக்கோம். எதுக்கு, இது பின் உயரம், இது முன் உயரம். இப்போ நம்ம சுற்றளவுன்னு எடுக்கணும். முன் சுற்றளவு பின் சுற்றளவு எல்லாமே ஒரே அளவு தான். 10 இன்ச்சு நான் குறிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அட்டவணையை. அந்த 10 இன்ச்சு இந்த கோட்டு மேலே குறிக்கணும். அதே மாதிரி இங்கே கீழேயும் குறிக்கணும். குறிச்சிட்டு இது நீளத்தையும் இப்படி கோடு போட்டுருங்க. 16 16 32. பெரிய ஸ்கேல் வச்சு, ஸ்கேல் இருந்தால் கோடு போடுங்க, இல்லைன்னா இப்படி டேப்பை வச்சுக்கோங்க. இப்படி டேப் ஆடாமல் இப்படி ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு
இதை வந்து இங்கே இருந்து இதை கட் பண்ணி இந்த கோட்டோட கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். இந்த கோட்டு மேலேயே கட் பண்ணிடணும். இப்போ பாருங்க, இது 16. இதை இப்போ 2ஆக மடிச்சுக்கணும். கரெக்டாக 2ஆக மடிச்சிடணும். இப்போ எப்படி இருக்கும்? சுற்றளவு 10, இந்த பக்கம் சுற்றளவு 10 இருக்கு, உயரம் 16 இருக்கு, 2 லேயர் இருக்கு. இது முன்பகுதி, இது பின்பகுதி. இதில் முன்பகுதியில் 2, பின்பகுதியில் 2 இருக்குது. இப்போ இந்த துணியை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த படத்தில் இருக்கு பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அளவுகளை இங்கே குறிக்கணும். இதே மாதிரி நம்ம ஷிம்மி தைக்கும்போது அளவுகள் குறிச்சிருக்கோம். பாடி பகுதியில் பக்க கழுத்து, அதாவது கழுத்து அகலம், தோள்பட்டை, முன்கழுத்து, பின்கழுத்து, ஆம்ஹோல். இதில் அதாவது இங்கேருந்து இது கழுத்து அகலம், இங்கேருந்து இதுவரையும் தோள்பட்டை, இங்கேருந்து இது முன்கழுத்து, பின்கழுத்து, இங்கேருந்து ஆம்ஹோல். இதை வந்து நம்ம இப்போது குறிக்க போகிறோம். டேப் வச்சு குறிச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் இந்த 10 இன்ச்சு மேலே இந்த மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் பகுதி, அதாவது இந்த பிசுறு பகுதி நமக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு எதிர்பக்கம் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி மேலேயும் ஃபோல்டிங்கில் இருக்கணும். கீழே வந்து பிசுறு பகுதி ஓப்பனில் இருக்கணும். அந்த மேலே இருக்கிற ஃபோல்டிங்கில் நம்ம குறிக்கணும். இப்போது கழுத்து அகலம் 2.5. இங்கே இந்த 3க்கும் 2க்கும் நடுவில் ஒரு பெரிய கோடு வருது பாருங்கள், அதுதான் 2.5. இப்போ தோள்பட்டை, தோள்பட்டைங்கிறது இங்கேருந்து குறிக்கணும். பக்க கழுத்து எங்கே, அதாவது கழுத்து அகலம் எங்கே குறித்தோமோ அந்த இடத்துல இருந்து குறிக்கணும். தோள்பட்டை 3 இன்ச்சு. இது வந்து கழுத்து அகலம், இது வந்து தோள்பட்டை. இப்போ முன்கழுத்து, பின்கழுத்து 2 துணியும் இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம 2 அளவையும் டேப் வச்சு இந்த பக்கம்தான் குறிக்கணும். ஃபஸ்ட்டு முன்கழுத்து, பின்கழுத்து எப்படி? இப்போ முன்கழுத்து பின்கழுத்து 4.5ன்னு குறிச்சிருக்கேன். முன்கழுத்து 5 இப்படி குறிச்சாச்சு. ஆம்ஹோல் அப்படியே ஆப்போசிட் சைடு பிசுறு பக்கம், அதாவது ஓப்பன் பக்கம், அதுவும் 5 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதனால் நான் பார்க்காம எழுதுகிறேன். மேலேருந்து டேப் வச்சு 5. அதே மாதிரி கீழே நம்ம எல்லா ப்ளவுஸுமே கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். அதுக்கு நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். 2 இன்ச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் குறிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து லைன் போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி நம்ம இது சும்மா ஸ்கேல் வச்சு 2 பக்கமும் குறிச்சிருக்கோம். ஸ்கேல் வச்சு போட்டோம்னா கரெக்டாக வரும். இந்த ஸ்கேலை வந்து நம்ம இந்த மாதிரி மட்டமாக வச்சு போடும்போது குறித்தது தப்பாக இருந்தால் கூட கோடு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கெல்லாம் பாக்ஸ் போடணும். இப்படி நம்ம ஆல்ரெடி ஷிம்மிக்கு போட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி போட்டுக்கணும். 2 கோடுமே இப்படி வரணும். உங்களுக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்டான கலரில் போட்டிருக்கேன். இப்போ ஆம்ஹோலுக்கு முதல்ல இதே மாதிரி பாக்ஸ் போடணும். இப்போ இந்த பாக்ஸ் போடும்போது ப்ளவுஸில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து ஆம்ஹோலுக்கு இப்படி வளைவு போடுவோமா, அந்த பாக்ஸ் இப்படி எல் மாதிரி போடும்போது இங்கே எவ்வளோ கேப் இருக்குது அதே அளவு தான் கீழே போடணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு காட்டுறேன். 5
5.5 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம கரெக்டாக தான் குறிச்சிருக்கோம். 2.5 3ன்னா 5.5 தான். அந்த 5.5 இந்த கோடு வருது இல்லை ஸ்கேல், அப்படி நேராக இப்படி வச்சுக்கோங்க டேப்பை. இந்த 5.5 கிட்ட இந்த 5 ஆம்ஹோல் குறிச்ச இடத்துல இப்படி டேப்பை நேராக வச்சு இங்கே 2 2.5 இங்கே 3 அந்த 5.5 இங்கே குறிக்கணும். குறிச்சிட்டோம்னா இப்போ நமக்கு கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எதுக்கு இப்படி நம்ம இந்த அளவை இங்கேயும் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னா, கழுத்து இப்படி வரைஞ்சிருவோம், ஆம்ஹோல் இப்படி வரைஞ்சிருவோம். இந்த துணி இந்த இடத்துல ஒரே அளவாக வரணும். இந்த பக்கம் இந்த கிராஸ், இந்த நேர்கோடு கிராஸாக உள்ளே போயிடுச்சுன்னா துணி இங்கே லூஸாக இருக்கும். ப்ளவுஸில் கைக்கு ஆம்ஹோல் வருது இல்லையா, முதுகு பக்கம், அந்த இடத்துல சுருக்கம் சுருக்கமாக இருக்கும், இல்லைன்னா முன்னாடி சுருக்கம் சுருக்கமாக இருக்கும். இதே கோடு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, இந்த பக்கமாக வந்துடுச்சுன்னா ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறம் போட முடியாது, டைட்டாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கே எவ்வளவு துணி இருக்கோ அதே துணி இதுவரையும் வரணும். அதனால தான் நம்ம இங்கே எடுத்த அளவை இந்த ஆம்ஹோலுக்கு நேராக வச்சு குறிக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு வளைவு போடணும். இதுக்கு வளைவு போடுறதுக்கு தான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ். நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வில் இந்த சின்னதாக ஒரு வளைவு இருக்குது, அதை வந்து நம்ம இப்படி வச்சு போடலாம், இப்படி வச்சு போடலாம், இப்படி வச்சு போடலாம். சில பேருக்கு இது வந்து நம்ம ரொம்ப பாட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் தைக்கிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம பின்னாடி போட்டிருக்கிற கழுத்து தான் சின்னது. முன்னாடி இருக்கிற கழுத்து 5, பின் கழுத்து 4.5. அதனால் பின்னாடி இருக்கிற கழுத்தை ரவுண்டாக வரையணும். இதில் ஒரு பாதி, இதில் இங்கே, அதாவது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதை மேட்ச் பண்ணி இப்படி போட்டுக்கணும். இப்போ முன்னாடி போடுற கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு டைட்டாக இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, டேப்பு இதே அந்த 1/2 இன்ச்சு இந்த இதில் தான் நம்ம 1/2 இன்ச் பாதி, அதாவது இந்த டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மொத்த அளவு இருக்குது இல்லையா, இதை இப்படி 2ஆக மடித்து போட்டு இதில் பாதி குறிச்சிருக்கோம். நம்ம அதே அளவு தான் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி கீழே இப்போ இந்த கீழ்கோட்டுக்கு மேலே தான் போட்டுட்டோம் இல்லையா, கீழ்கோட்டுக்கு இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு. இது பாருங்கள் கொஞ்சம் குறுகலாக வருது. ஏன்னா வயசானவங்க முன்னாடி ப்ராட் நெக்கு போட மாட்டாங்க. இதை இப்படி வச்சு நம்ம கோடு போட்டோம்னா ப்ராடாக போயிடும், இந்த மாதிரி அகலமாக வரும். சில பேர் அந்த மாதிரி போட மாட்டாங்க, சில பேர் அப்படி போடுவாங்க. அவங்க ப்ளவுஸில் கழுத்து எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்கா குறுகலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம போடணும். இப்போது ஆம்ஹோலுக்கு வளைவு போடணும். ஆம்ஹோலுக்கு 2 வளைவு போடணும். பாருங்கள், இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு இந்த ஒரு வளைவு போட்டிருக்கேன், அதுக்கு கீழே ஒரு வளைவு போட்டிருக்கேன். இங்கே மேலே இருக்கிற வளைவு வந்து 4 துணியிலையும், அதாவது பேக் சைடு வர்றது, இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது. அதனால நம்ம 2 வளைவு குறிக்கணும். அது எப்படி குறிக்கணும்னா, இந்த எல் போட்டிருக்கோம்ல, இந்த கார்னரில் அப்படியே கரெக்டாக இப்படி வச்சு ஒரு லைன் போட்டுருணும். போட்டுட்டு அந்த லைனில் 1.25 இன்ச்சு, இங்கே இருக்குது 1.25 இன்ச்சு குறிக்கணும். குறிச்சிட்டு இதை வந்து இப்படி எடுத்து இந்த டேப் அப்படியே 2ஆக மடிங்க. இதில் 5 இன்ச்சு இருக்குது, அதனால் நான் 2.5 இன்ச்சு குறிங்கன்னு சொல்லிடலாம். சில பேருக்கு 4.25 இருக்குது, இல்லை 5.25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2ஆக பிரிக்க முடியாது இல்லையா. அதனால் எந்த அளவாக இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை வச்சுட்டு இப்படி அந்த கோடு முடிகிற இடத்துல டேப்பை 2ஆக மடித்து இப்படி குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு குறிங்க. இது வந்து சீம் அலவன்ஸ், சைடு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு தான் இந்த கோடு போட போகிறோம், வளைவு. இதை வந்து நம்ம பாருங்கள், இந்த லைன், இந்த பாயிண்ட்டு இது டச் பண்ணுற மாதிரி வைக்கணும்.
எப்படி வைக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சும்மா இப்படி வச்சோம்னா அட்ஜஸ்ட் ஆகாது பாருங்கள். இங்கே இடிக்குது, இங்கே கீழே வந்துருச்சு, இங்கே டச்சே ஆகலை. இப்போ பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கே டச் ஆகலை. அது எங்கே வச்சா 3 லைனும் டச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி வளைவு போடணும். பாருங்கள், இந்த லைனையும் டச் பண்ணியிருக்கு, இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணியிருக்கு, இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி போடணும். இப்படி போட்டால் மட்டும்தான் ஜாயிண்ட் அந்த கை வளைவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு வளைவு பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து இதுக்கு இடையில ஒன்று வரணும், அது ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு. இதே லைனில் இந்த 1.25 இன்ச்சில் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி குறிங்க. டேப் வச்சே குறிச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு பாருங்கள், இந்த ஒன்றில் இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு இப்படி குறிச்சிட்டு, அதே இங்கேருந்து இதை இப்படி டச் பண்ணணும், இப்படி இறக்கி போட்டுக்கணும். நீங்கள் முதல்ல டாட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டால் தான் நமக்கு கை வந்து சரியாக வரும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு, அதாவது இது வந்து பாடி சுற்றளவு, இங்கே வந்து இடுப்பு சுற்றளவு வரும். இங்கே நம்ம நோட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள், இடுப்பு சுற்றளவு 34, பாடி சுற்றளவு 40. இது 40ன்னு எதுக்கு எழுதியிருக்கோன்னா, நம்ம இங்கே சுற்றளவு 10 தான் எடுத்திருக்கோம். துணி 4 லேயராக இருக்குது, 4 லேயர்ஸாக இருக்குது, அதில் 10 தான் எடுத்துருக்குறோம். அதனால் 40. கீழே வந்து இடுப்பு சுற்றளவு 34. அந்த 34 வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, டாட் பிடிச்சி எடுக்கணும். அதை ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மடித்து தைக்க, அந்த லைனில் டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், இப்படி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு, இந்த எண்டு இருக்குது இல்லையா, அதிலிருந்து இந்த கடைசியிலிருந்து இதுக்கு ஒரு லைன் போடுங்க. இது எதுக்குன்னா, அந்த துணிக்கு வந்து ஒரு ஷேப்பு கொடுக்கணும். நமக்கு ப்ளவுஸ் வந்து மார்பு சுற்றளவில் அதிகமாகவும் வர 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 இடுப்புக்கு வரும்போது சின்னதாகவும் இருக்கும். ஷேப் இப்படி வரணும் இல்லையா, அந்த பாடி ஷேப் வந்து பாருங்கள், நான் இங்கே ஃபுல் வியூ வரைஞ்சிருக்கேன். மேலே பாருங்கள், இங்கேருந்து இது வரையும் அகலமாக இருக்குது, கீழே போக போக கம்மியாக வருது இல்லையா. இது இங்கே தான் உங்களுக்கு 40 இருக்கும், இங்கே வந்து 34 தான் வரணும். அந்த 6 இன்ச்சு குறையணும் இல்லையா, அதுக்காக இந்த டாட் பிடிக்கணும். நம்ம அதை ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை 4 லேயராக போட்டிருக்கோம். இதில் வரையும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 4 லேயர்ஸாக இருக்குது. இந்த பக்கம் மடிப்பு பகுதி, மேலே இருக்கிறது ஒரு முன் பகுதி, கீழே இருக்கிறது பின் பகுதி, இங்கே எல்லாம் குறிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கழுத்து வந்து சின்னதாக இருக்குது, இந்த கழுத்து பெருசாக இருக்குது. சின்னதாக இருக்கிற கழுத்து எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து பின் கழுத்து. நம்ம இதை 4 துணியிலையுமே இப்படி கட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது துணியை இப்படி வச்சு தான் இங்கேருந்து தான் கழுத்து வெட்டணும். வெட்டிட்டு இப்படி துணியை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதில் வந்து மேலே இருக்குது இல்லையா, பேக் சைடுக்குன்னு குறிச்சிருக்கோம் இல்லையா இந்த கோடு, அதை வந்து நம்ம 4 துணியிலையும் கட் பண்ணணும். கோடு போடுறதே நம்ம கரெக்டாக கோட்டு மேலே வெட்டுறதுக்கு தான். அதனால் நீங்கள் அதை எந்த இதுவும் இல்லாமல், இது பறக்காமல் இருக்கணும், துணி நழுவாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு குண்டூசி, இந்த இடத்துல ஒரு குண்டூசி, 2 குண்டூசி குத்திக்கோங்க. எனக்கு வந்து பறக்காது. இப்போ 4 துணியிலையும் இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டோம் இல்லையா, அதை கட் பண்ணிடணும். இந்த இடத்துல நம்ம ஏன் இதை வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணுறோன்னா, மடித்து தைக்கிறதுக்காக வேண்டி. மடித்து தைக்கும்போது நேராக வந்துடும். கிராஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் நெக்ஸ்ட்டு, இந்த தோள்பட்டை பாருங்கள் ஜாயிண்டாக இருக்குது இல்லையா, அந்த இப்படியே வச்சுக்கோங்க. தோள்பட்டையை
இது உள்ளே கத்திரி வெட்டி இதை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். அப்போ இது தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். அதாவது இது முன்பகுதி தனியாக வந்துடும், இது பின்பகுதி தனியாக வந்துடும். பின்பகுதியில் நமக்கு இப்போ வேலை இல்லை, முன்பகுதியில் தான் வேலை. முன்பகுதியில் இப்போ நம்ம ரெண்டாவதாக போட்ட கழுத்தையும் வெட்டணும், இந்த ரெண்டாவதாக போட்ட ஆம்ஹோல் ரவுண்டையும் வெட்டணும். முதல்ல நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல ஆம்ஹோலை வெட்டிடலாம். இந்த பிசுறு பாதியிலேருந்து இதை மட்டும்தான் வெட்டணும், இதோட முடிச்சிக்கணும், சேர்த்தி வெட்டக்கூடாது. இவ்வளவு தான் வெட்டணும். இங்கே இது மட்டும்தான் வெட்டணும். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக வெட்டியிருக்கோம். இப்படி தான் வெட்டணும். இதை முதல்ல வெட்டி எடுத்துட்டோம், அப்புறம் இந்த பகுதியை மட்டும்தான் வெட்டணும். அதே மாதிரி இப்படி திருப்பி கழுத்தில் இங்கேருந்து அந்த முடிஞ்சிருக்கு பாருங்கள், அதோடு நிறுத்திடணும். இப்படி வெட்டி எடுக்கணும். இதை நம்ம இங்கே ரெண்டாவது தடவை வெட்டும்போது மேலே வரையும் வெட்டக்கூடாது, வெட்டினோம்னா தப்பாக போயிடும். இவ்வளவு தான் வெட்டணும். இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக கட் பண்ணினோம்னா தான் ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இது ஃப்ரண்ட்டு, பாட்டிங்கெல்லாம் ஃப்ரண்ட் ஓப்பன் தானே வைப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடணும். இப்படி துணியை கையில் இப்படி வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு தான் இதை இப்படி கத்திரி உள்ளே விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு துணி சீராக கட் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து பேக் சைடு துணி, இது வந்து ஃப்ரண்ட் சைடு துணி. இப்போ கீழெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டான அளவுகளாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கட் பண்ணது, இங்கேயும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணது இருக்குது. இது மாதிரி பண்ணியாச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இடம் இருக்குது இல்லையா, இதுதான் நமக்கு தைக்கிறதுக்கான அளவு. இப்படி துணி சமமாக வச்சு இதை இடத்த அப்படி கொஞ்சம் மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி குட்டியாக ஒரு நாச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும்போது இந்த இடத்துல இருந்தால் தைக்கணுங்கிறது ஒரு அடையாளம், அதுக்காக அந்த இடத்த கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி மடித்து இங்கே கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து முதுகு துணி, ஓப்பன் பண்ணக்கூடாது. இது முன்பகுதி துணி, பட்டன் பீஸ், ஊக்கு பீஸ், ஐ பீஸ் வச்சுருவோம், இது அடையாளம் தெரியாது. இதை வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாக நம்ம மடித்து தைக்கணும். இப்போது முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும், ப்ளவுஸுக்கு இங்கேருந்து கட் பண்ணோமா, இந்த துணியை இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நிறைய துணி மீதி இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி இதுதான் நமக்கு சுற்றளவு, இதுதான் உயரம். எப்போவுமே இந்த கரை பகுதியில் உயரம்தான் வரணும், பிசுறு பகுதியில் செல்வெஜ் இது ராயட்ஜு பிசுறு பகுதியில் சுற்றளவு வரணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து இப்போ மறுபடியும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கைக்கு நமக்கு 2 கை வேணும், 4 லேயர், 4 மடிப்பு இருக்கணும், இருக்குது இல்லையா, 1 2 3 4. இதில் வந்து நமக்கு கை சுற்றளவு 7.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 8.25 இருக்குது, அதனால் பரவாயில்ல. 7.5 இல்லை, சப்போஸ் நமக்கு இங்கே இப்படி எடுக்கும்போது 6.5 தான் வருது, 6.25 வருது, இல்லை 7 வருது அப்படின்னா நம்ம கைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற துணியில் பெரிய அளவுகளுக்கு தான் வரும். அப்படி 42 40 அப்படிலாம் தைக்கும்போது தான் உங்களுக்கு சுற்றளவு பத்தாது. அதை தைக்கும்போது பேசிக்கலாம். இப்போ மறுபடியும் இப்படி நாளாக மடித்து போட்டுட்டோம். ஸ்லீவுக்கு கைக்கு நம்ம அளவு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம குறிக்க வேண்டியது கையோட உயரம், அதாவது கையோட நீளம். கை சுற்றளவு 7.5, அது 8ஆகவே இருக்குது, நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். கை நீளம் 9. சாதாரணமாக பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கை நீளமாக தான் போடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், முதல்ல 9 குறிச்சிடலாம். 9 குறிச்சிட்டு இந்த பக்கமும் 9 குறிச்சிடலாம்.
குறிச்சிட்டு இந்த லைன் ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு இதுதான் நமக்கு ஸ்லீவுக்கான பார்ட்டு. வந்து நம்ம மடித்து தைக்கணும். அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு விடணும். 1.5 இன்ச்சு நம்ம 9 இன்ச்சு எடுத்துகிட்டு தான் விட்டுருக்குறோம். 1.5 இன்ச்சு அதுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு ஸ்லீவுக்கான பார்ட். இந்த ஸ்லீவுக்கான பார்ட்டு குறிக்கும்போது இந்த லைன் போட்டோம் இல்லையா உயரம், அதில் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு குறிக்கலாம், 1.25 குறிக்கலாம். நான் வந்து எப்போதுமே 1 இன்ச்சு தான். நிறைய டெய்லர்ஸு 1.25 குறிக்கிறாங்க, 1.5 குறிக்கிறாங்க. ஆனால் நான் எப்போதும் 1 தான் குறிப்பேன். இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சு குறிச்சிட்டு அதே லைன்லேருந்து இப்படி டேப் ஆப்போசிட் சைடு அந்த பிசுறு பகுதி ஓப்பன் பக்கம் இப்படி வச்சு 3 இன்ச்சு இப்படி இறக்கி குறிக்கணும். இந்த 3 இன்ச்சு இறக்கி குறிக்கிற இடத்துல 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு எதுக்கு? நம்ம ப்ளவுஸில் சீம் எலமெண்ட்ஸு தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸ்லேயும் இதுலேயும் ஒரே அளவாக இருக்கணும், அந்த அளவு. இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து நிறைய மாடலில் வரையலாம். நான் வந்து இந்த ஸ்கேல் வச்சு ஸ்லீவ் வரையலான்னு சொன்னேன். இந்த ஸ்கேல் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நீங்கள் எல்லாரும் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேர் ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கலாம். ஆன்லைனில் போட்டும் வாங்க முடியல, எங்களுக்கு தெரியல, எங்களால் இப்போ வாங்க முடியல, எங்கள் கையில் இல்லை, நாங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்கேல் இருந்தால் இதை இப்படி வச்சு அழகாக வரைஞ்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த 1.5 குறித்தோமா, இங்கே 1 குறித்தோமா, அதை ரெண்டையும் இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனில் பாதி குறிக்கணும். பாதிங்கும் போது இப்போ 6.5 இன்ச்சு வருது. அந்த பாதியை எப்படி குறிக்கணும், இந்த மாதிரி வச்சு டேப்பை இப்படி பாதிங்கும் போதே நீங்கள் டேப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி லைனில் இந்த கோட்டு மேலே ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது இதில் 1 இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இது வந்து கரெக்டாக இங்கே இந்த பாயிண்ட்லேயே குறிச்சிருக்கோம். நம்ம ஆம்ஹோல் வரையும் போது 2 வளைவு போட்டோம் இல்லையா, இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு போட்டோம்ல, அதனால் இதுலேயும் நம்ம 2 வளைவு போடணும். இன்னொன்று இந்த கீழே இருக்கிற மீதி பாதி இருக்குல்ல, அந்த பாதியை இப்போ 3.25 இருக்குது, அதை வந்து நம்ம பாதியாக குறித்து இந்த இடத்துல குறித்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக, இல்லை 1/2 இன்ச்சே வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இங்கே குறிச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த லைன் போட்டுட்டோம். இந்த லைனில் பாதியாக குறித்து அந்த பாதியில் மேல் பக்கம் 1/2 இன்ச்சு குறிச்சிருக்கோம். அப்புறம் அந்த பாதியாக குறித்ததில் கீழ் பாதியில், மேல் பாதியில் ஒன்றுமே செய்யலை, கீழ் பாதியில் அதை பாதியாக பிரித்து கீழே 1/2 இன்ச்சு குறிச்சிருக்கோம். இப்போ நம்ம கையிலேயே வளசல் போட போகிறோம். இந்த 1 இன்ச் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முதல்ல லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி போட்டுட்டு இப்போ இது வந்து ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு வளைவு. இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வருது இல்லையா, இந்த மாதிரி கூராக வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இதை இப்படி கொஞ்சம் வளைச்சிக்கணும். இந்த லைன் இப்படி பெருசாக போட்டுக்கலாம், இதை இப்படி கொஞ்சம் வளைச்சிக்கணும், வளைவாக. அதாவது அந்த லைன் வந்து இப்படி வரணும். நம்ம இப்போ போட்டது எப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கும், இப்படி வரக்கூடாது, இப்படி தான் வரணும். அதனால் இந்த இடத்த லைட்டாக இப்படி வளைச்சிக்கலாம். இப்போ செகண்ட் லைன் போடணும். செகண்ட் லைன் போடும்போது இந்த பாயிண்ட்டு டச் பண்ணணும். எப்படி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து இப்படி டச் பண்ணி இப்படி போகணும். இங்கேருந்து இப்படி போட்டுக்கணும்.
இந்த இடத்துல 4 மேலே இருக்கிற கோடு, இந்த கோடு எல்லாமே இந்த இடத்துல சந்திக்கணும். நம்ம 1.5 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அந்த இடத்துல சந்திச்சுக்கணும். இங்கேருந்து ஒரே கோடாக தான் போகணும். ஏன்னா இது ஆம்ஹோலில் அடியில் ஜாயின் பண்ணுற இடம். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே எல்லாமே டச் பண்ணணும். இங்கேருந்து அந்த 1 இன்ச்சு நமக்கு ஒரே அளவாக தான், ஒரே கோடாக தான் வரணும். ஏன்னா இது தோள்பட்டையில் இருக்கிற ஏரியா, அதனால் இந்த இடத்துல இப்படி நேராக தான் வரணும். இது வந்து முன்பகுதிக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ கீழே வந்து நம்ம கை வந்து இப்படி பெருசாக வரும். அது கீழே என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நம்ம கை சுற்றளவு, அது சாதாரணமாக எல்லாருக்குமே கையோட அளவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கை சுற்றளவு. கை சுற்றளவு நான் வந்து இப்போ இதுக்கு வந்து 5 வைக்கிறேன். இந்த 5ங்கும்போது 10 இப்படி ரவுண்டாக வரும் கை, இப்படி 10. அதில் பாதி, 10ல் பாதி 5, அந்த 5 இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சு இங்கே குறிக்கணும். குறிச்சிட்டு நம்ம ஸ்கேலில் வந்து கோடு போடணும். இந்த புள்ளியும் இந்த புள்ளியையும் இணைச்சிருங்க இப்படி. இதுதான் நமக்கு கட்டிங் பகுதி. இது வந்து ஸ்டிச்சிங் பார்ட். இந்த லைன் வந்து ஸ்டிச்சிங்காக, இது வந்து கட்டிங்காக. அதே மாதிரி இந்த 3 இன்ச்சு எல்லாருக்குமே ஒரே அளவு தான் வரும். இதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த 1 இன்ச்சும் அப்படி தான், யாருக்குமே மாற்ற வேணாம், அதே அளவு தான். எந்த சைஸு ஸ்லீவாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்றளவு 8, 10, 12 எது வந்தாலும் சரி, நீளமும் அப்படி தான் எவ்வளவா இருந்தாலும் சரி, இந்த அளவு மட்டும் மாறவே கூடாது. சாதாரண கைக்கு சுருக்கம் பஃப் வைக்கிறது, வேறு டிசைன் ஸ்லீவ்ஸு, அதுக்கெல்லாம் அளவுகள் மாறுபடும், அதை நம்ம அப்பப்போ பார்க்கலாம். இந்த கை சுற்றளவு வச்சுட்டு இந்த 1.5 இன்ச்சு விடுறது, இங்கே 1.5 இன்ச்சு. இந்த ஸ்லீவ் அலவன்ஸும் அப்படி தான். நான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே எல்லாருக்குமே 1.5 இன்ச்சு தான் கொடுப்பேன். அதனால் இந்த 1.5 இன்ச்சும் நீங்கள் அளவுகள் மாற்ற வேண்டாம். நான் சொல்கிற அளவோடையே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 இருக்குது இதில். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக்கில் பின்பக்கத்துக்கு 4 துணியிலையும் கட் பண்ணணும். அதாவது மேலே இருக்கிற கோடு இந்த இடத்துல வரும்போது வளைவாக வெட்டணும். இப்படி நம்ம கோடு மாதிரி போட்டோம், கோடு மாதிரி போடாமல் வளைவாக வெட்டணும். இது 4 துணிலையும் கட் பண்ணிட்டோமா, இந்த துணி இப்படி வச்சு கட் பண்ணோம். இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த துணியை கட் பண்ணலாம். வெளியில் போட்டோம் இல்லையா, 1.5 இன்ச்சு குறிக்கிறதுக்கு வெளியில் அந்த கோடை கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஸ்லீவோட அளவு. இந்த இடத்துல சில அடையாளங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சொல்கிறேன். இந்த இடம் வந்து தோள்பட்டை தையலில் வரணும். அந்த இடத்துல ஒரு குட்டி நாட்ச். இது வந்து நம்ம ப்ளவுஸில் துணி இருக்குது இல்லையா, ப்ளவுஸு கட் பண்ணுறது இந்த இடம் இங்கே கட் பண்ணோம் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சு இதுவும் தான் இப்படி. அதாவது ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் இப்படி இருக்குது, ப்ளவுஸ் வந்து இப்படி வரும் இல்லையா. இந்த துணி வந்து இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வரும், இப்படி வரும். இது பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு அடையாளத்துக்கு கண்டிப்பாக வெட்டி வச்சுக்கணும் நம்ம கட் பண்ணும்போதே. இது வந்து மடித்து தைக்கிறதுக்கான அடையாளம். நம்ம கிராஸாக தான் கட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு குட்டி நாச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் 4 துணி இருக்குது இல்லையா, 2 துணி இதை பிரிக்கணும். இப்படி பிரிக்கும்போது இப்படி இருக்கணும். இது இப்படி இருக்கக்கூடாது, தனித்தனியாகவும் எடுக்கக்கூடாது. ஒன்று மேலே தான் இருக்கணும். இப்படி பிரித்த உடனே இந்த கோடை கட் பண்ணணும் நம்ம. அப்படி கட் பண்ணும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க, முன்ன பின்ன இல்லாமல் துணி கரெக்டாக வச்சு இப்போ இந்த லைனை கட் பண்ணணும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஊசி மாதிரி முடிக்கணும். டக்குன்னு முடிக்கக்கூடாது, கூராக முடிக்கக்கூடாது. இந்த மாதிரியும் இங்கேயும் வளைவாக வரணும், இங்கேயும் வளைவாக வரணும். இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்குங்கிறதுக்கு நமக்கு அடையாளம் தெரியணும் இல்லையா? அதனால் இந்த இடத்துலையும் பிடிச்சி ஒரு குட்டி நாச் போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இது ரெண்டும் துணி ஒரே மாதிரி பிளெயின் கிளாத்து. உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியாது. நான் வந்து உள்பக்கத்துக்கு மார்க் பண்ணுறேன். இப்படி பிரித்து, அதாவது இது இப்படி இருக்குது, இதை இப்படி கொஞ்சமாக தூக்கி இதில் 2 பக்கமும் ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ அது உள்பக்கம். நாம் வந்து இன்ட்டு போட்டிருக்கிறது உள்பக்கம், இன்ட்டு போடாதது ரைட் சைடு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. அது கண்டிப்பாக இதை நம்ம குறித்து வச்சுக்கணும். இது அளவு இதை எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, அப்புறம் நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வெட்டுறதுக்கு முன்னாடி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்கேல் வச்சு நம்ம எதில் வெட்டினோம்? நம்ம ஷிம்மிக்கு இது கொடுத்து தானே வெட்டினோம். இதில் ஒரு ஸ்கேல் அளவு வெட்டாதீங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸு. நம்ம பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்குது இல்லையா, பெரிய ஸ்கேலு, ஒரடி ஸ்கேலு, பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்குது இல்லையா, அதில் வச்சு அளந்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக, அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்படி கிராஸாக கோடு போட்டு இந்த லைன் எல்லாம் கட் பண்ணிடணும். இது வந்து நமக்கு நெக்குக்கு. இதில் 2 துணி இருக்குது. ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வேணும். இப்போ நான் இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொக்கி பீஸ், ஐ பீஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம அளவு இது வந்து கிராஸாக இருந்தால் எடுக்க முடியாது. நம்ம இங்கே கொஞ்சம் நேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ணால் போதும். இப்போ நம்ம ப்ளவுஸோட நீளம் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸோட மொத்த உயரம் 16. அந்த 16ல் முன் கழுத்து 5 போயிடுச்சுன்னா மீதி 11. இதை மைனஸ் பண்ணோம். இந்த 11 தான் நமக்கு நீளம். ஐப்பட்டிக்கும் கொக்கிப்பட்டிக்கும் அந்த 11 இன்ச்சு நீளம் வேணும். அந்த 11ங்கிறத கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா பத்தாமல் போயிடும். பெருசாக இருந்ததுனாக்கா மீதி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். 11 குறித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 துணியுமே ஒன்று வந்து 2 இன்ச்சு வேணும், ஒன்று வந்து 3 இன்ச்சு வேணும். நான் 2க்கும் சேர்த்து இந்த துணியில் நான் வந்து 3 இன்ச்சு வச்சு வெட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்தாண்ட 3 இன்ச்சு எடுத்திருக்கேன், இந்த பக்கம் 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2 துணி இருக்குது. இதை 2யுமே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு 2 இன்ச்சு தான் வேணும். அதை தைக்கும்போது சின்னது பண்ணிக்கலாம், மடிச்சிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் துணி நிறைய இருக்குது, அதனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். துணி பத்தலைன்னா சின்னதாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துணி வெட்டி முடிச்சாச்சு. இது வந்து ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, இது நெக் பீஸு, கழுத்து பீஸு, இது வந்து ஸ்லீவு, கை பகுதி, இது வந்து முன்பக்கம் பின்பக்கம். இதையுமே நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், இல்லை இப்போவே கூட உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியணுங்கிறதுக்காக உள்பகுதியில் இப்படி ஒரு ராங் சைடு ரைட் சைடு தெரியணும் இல்லையா, ஒரு இன்ட்டு மார்க்கு போட்டுக்கோங்க. பேக் சைடு அது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு தைக்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, நெக் பீஸு, பூப்பட்டி, ஐப்பட்டி. இது இவ்வளவு தான் கட்டிங் பார்ட்டு. நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோவாக போட முடியாது. இதுலேயே ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா 1 ஹவருக்கு மேலே போகும், பார்க்க முடியாது, உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது. இந்த கட்டிங் பார்ட்டு நல்லா பழகி புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு உடனடியாகவே ஸ்டிச்சிங் வீடியோ வந்துடும். 2யும் நீங்கள் கட் பண்ணி உடனே ஸ்டிச் பண்ணுங்கள். இது மாதிரியும் ஒரு 2 ப்ளவுஸ் தைங்க. அடுத்தது நம்ம
நமக்கு தைக்கக்கூடிய கட் ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரெயிட் கட்டிங் எது வேணாலும் தைச்சிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் எப்படி கட் பண்ணணும், கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் ஒரே வீடியோலேயே சொல்லித்தரேன். ஆனால் நம்ம கட் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். யாருக்கு ஸ்ட்ரெயிட் வேணுமோ அவங்க ஸ்ட்ரெயிட். பெருசாக ப்ளவுஸ் பெரிய சைஸாக போக போக ஸ்ட்ரெயிட் கட்டிங், அதாவது நேர் கட்டிங் போட்டிங்கன்னா தான் ப்ளவுஸ் பொருத்தமாகவும் அழகாகவும் வரும். கிராஸ் கட்டிங் சில பேருக்கு தான் தேவை. அதை அந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது யார் யாருக்கு அது தேவைங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.